Hello guys, welcome back to our YouTube channel More Than Bros. So guys, இந்த வீடியோல என்ன ரியாக்ட் பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா Speak Easy of Bro Code. தமிழ்ல சொல்றோம். நம்ம ஜெயம் ரவி இல்ல ரவி மோகன் சரோட ப்ரொடக்ஷன்ல வர ஒரு ஃபர்ஸ்ட் படம் நினைக்கிறேன். ஐ திங்க் இப்பதான் லான்ச் பண்ணாங்க. சோ நம்ம எஜே சூர்யா வர இருக்காரு. இன்னொருத்தர் இருக்காரு. ஓகே சோ சரி வாங்க ரியாக்ட் பண்ணிடுவோம் அப்புறம் டீடைலா பேசலாம் ஓகேவா ரெடி 1 2 3 ஆக்ஷன் 10 years into marriage life நேத்து நடந்த மாதிரி இருக்கு ஆக்சுவலி இனிஷியலா எங்களுக்குள்ள செட்டே ஆகல நிறைய சண்டை வந்துச்சு ஆனா குழந்தை பிறந்ததுல இருந்து இவன் அப்படியே மாறிட்டான் and you know what நான் எவ்வளவு கோபமா இருந்தாலும் இவனை எவ்வளவு திட்டினாலும் இவனோட சிரிப்பொண்ணு போது அது எல்லாத்தையும் மாத்திடும் வேற மாதிரி இருக்கு உனக்கு கோபம் வரும் அரேஞ்ச் மேரேஜ் தாண்டி பெஸ்ட் அப்போ கல்யாணத்தன்னைக்கு தேம்பி அழுதுட்டு இருந்தா என்ன ப்ரோ உங்க வைஃப் இப்படி மாத்திட்டீங்க நான் மாறல மாற தேவையும் இல்ல எனக்காக அவனையே அவன் மாத்திட்டான் என்னடி சொல்ற நிஜமாவா கல்யாணத்துக்கு அப்புறம் இவன் சேஞ்ச் அவரை பார்த்து இவன் அம்மா அப்பா அண்ணி அண்ணா தம்பி தங்கச்சி எல்லாரும் என்ன அப்படியே என்கிட்ட படிச்சுட்டு போயிட்டாங்க இது வரைக்கும் ஒரு கால் கூட வரலன்னா பாத்துக்கோங்க வாவ் செம்மடி இனிமே இன்னும் நானும் மட்டும்தான் லவ் யூ பேபி இப்போ வரைக்கும் அவனை நான் ஃப்ரெண்டா தான் பாக்குறேன் ஆனா அவன் தான் என்ன வைஃபா பாக்குறான் எதை வச்சு சொல்றேன் லவ் பண்ணும்போது ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் என்ன ஒரு 2 வாட்டி தான் பேசுவான் ஆனா இப்போ கால் பண்ணனா அவன் எங்க என்ன வேலையில இருந்தாலும் ஃபர்ஸ்ட் கட் ஆகுறது கூட முன்னாடி வந்து நிக்கிறான்டி என்ன பண்றது சும்மா சொல்லாத பாத்தியாடி ஆக்சுவலி இது நான் போட்ட ரூல் தான் ஆனா என்ன பண்றது நீயே சொல்ல போடா போய் 4 பேரோட பேசு பழகு போ ஆமா ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி அவருக்கு கால் பண்ண எனக்கு தோணும் போதெல்லாம் கால் பண்ணுவேன் It's for many married men around the world. இன்னைக்கு வரைக்கும் அவன் என்கிட்ட ஒரு விஷயம் கூட மறைச்சது இல்லை தெரியுமா சில சமயம் அவன் கண்ணாலே பேசுவான் அது எனக்கு மட்டும்தான் புரியும் ஐ லவ் யூ தவிர வேற எதுவுமே வராது
கல்யாணம்ன்றது ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரி. வெளியே இருந்து பார்த்தா அவங்க சந்தோஷத்துல கத்துற மாதிரி தெரியும். அதே உள்ள போய் பார்த்தாதான் அவங்க சாவு பயத்துல கத்துறாங்கன்னு புரியும். இப்படி உள்ள இருந்தே தவிச்சிட்டு இருக்கிற ஒருத்தனுக்கு வெளியே போயிட்டு வர ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா வெல்கம் டு தி வேர்ல்ட் ஆஃப் Wow. 2026 அடுத்த வருஷம் I think it will be a feel good movie இருக்கலாம். ஆமா. கண்டிப்பா. சத்தியமா நல்லா இருக்கு. ஆமா நல்லா இருக்கு. இந்த மாதிரி படம்லாம் பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. இதுல ஹைலைட் பத்தியா 3 பேரும் பேசவே இல்ல. ஆமா, பேசவே இல்ல. ஆமா ப்ரோ கோட். ஆமா ப்ரோ கோட்னா அது ஒரு சிக்னல் தான். கண்ணாடி பேசிக்குவோம். ஓ எப்படி மாஸ் கோட் மாதிரி. ஆமா ப்ரோ கோட். ஓகே சோ நாங்க ப்ரோஸ் தான். முதல் ப்ரோஸ். ப்ரோ கோட் முதல் ப்ரோஸ். யார் மியூசிக் மியூசிக்கா ஜோக்கர் மியூசிக் ஹர்ஷவர்தன் ராமேஸ்வர். நல்லா இருக்கு உண்மையிலே நல்லா இருக்குங்க. இப்ப வர எல்லாமே வந்து யாரும் மோஷன் போஸ்டர் இருக்கிறதே இப்ப எல்லாமே இதுக்குன்னு தனியா ப்ரோமோ டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டுக்குன்னு ப்ரோமோ செய்யறது வந்து ஐ திங்க் இட்ஸ் ஃப்ரெஷ் திங். ஆமா ரொம்ப நல்லா இருக்கு. அதோ நம்ம ரியாக்ட் பண்றது செகண்ட் வீடியோவா 2 வீடியோவும் இப்படி பயங்கரமா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. நல்லா இருக்கு பார்க்கிறதுக்கு. ஆக்ஷன் மூவியா பார்த்து எல்லாம் டிஃபரண்ட் நல்லா இருக்கு. இது பண்றோம் நைஸ் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. நம்ம அதுக்கெல்லாம் வெயிட் பண்ணி என்ஜாய் பண்ணோம் இந்த மாதிரி. ஸோ அதாவது இந்த இடத்துல வந்து நம்ம சொல்லிடுவோம் பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ரவி மோகன் சார். எஸ் ஃபார் யுவர் ப்ரொடக்ஷன் அட்வென்ச்சர். எஸ் இன்னும் நிறைய நல்ல படங்கள் வரணும். வெயிட்டிங் சீரியஸா வெயிட்டிங். 2 படத்துக்குமே வெயிட்டிங். ஒன்னு வந்து லைக் அண்ட் ஆல்சோ ப்ரோ கோட் சம்திங். ஆனா என்ன 2026 தான் ரிலீஸ் ஆகுது. பரவாயில்ல வெயிட் பண்ணுவோம். அதோட வீடியோ முடிச்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை தட்டிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அண்ட் இது சைனிங் ஆஃப் ஃப்ரம் மோர் தென் ப்ரோ.